வணக்கம் சொந்தங்களே. எங்கள் ஊர் பேராவூரணி. பேராவூரணியோட தலைவர், பேராவூரணியோட ஹீரோ அப்படின்னு என்ன வேணாலும் சொல்லலாம். அது யாருன்னா நீலகண்ட விநாயகர். அந்த நீலகண்ட விநாயகர் கோயிலோட திருவிழா வருஷத்தில் அந்த சித்ரா பௌர்ணமி அப்போ நடக்கும். 12 நாள் திருவிழா நடக்கும் மொத்தமாக. அந்த 12 நாளில் 9ஆம் நாள் நடக்கிற திருவிழா ஹைலைட்டான ஒன்று. அன்றைக்கி தான் தேரோட்டம், பால்குடம் எடுக்கிறது, காவடி எடுக்கிறதுன்னு ஊரே ஒரு ஃபெஸ்டிவல் மோடில் ஆன் ஆகிருக்கும். அந்த 9ஆம் நாள் திருவிழாவை தான் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த 9ஆம் திருவிழா பார்த்திங்க அப்படின்னா ஊரே ஒரே வைப்பில் இருக்கும். அதாவது எங்கே நீங்கள் போனாலும் சாப்பாடு, ஊருக்குள்ளே எங்கே போனாலும் தண்ணீர், அந்த மோர் பந்தல், இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். அதே மாதிரி பால்குடம் எடுக்கிறவங்க விடிய விடிய எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. மிட் நைட்லேருந்தே பால்குடம் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா கூட்டம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குங்கிறதுனால முன்னாடியே எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் எந்நேரமும் கூட்டம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அந்த இடத்துல. இந்த 9ஆம் நாள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாள் இந்த திருவிழாவில். அதனால் இந்த ஊர் மக்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, கரெக்டாக இந்த 9ஆம் நாளுக்கு இங்கே சேர்ந்துருவாங்க. சொந்தங்கள், சுற்றம், நட்பு அப்படின்னு எல்லாரோடையுமே சேர்ந்து ஒரு திருவிழாவை கொண்டாடுறது அது ஒரு தனி ஃபீல் தானே. காலையிலே தேர் கட்ட ஆரம்பிச்சிருவாங்க ஃபுல்லாக. அந்த தேரில் பார்த்திங்கன்னா எல்லோரும் அவங்க வீட்டில் விளையிற அந்த பழாப்பழமாக இருக்கட்டும், இளநியாக இருக்கட்டும், மாங்காய், என்னென்ன கடலை கொடி, அவங்க என்னென்ன பயிரிட்டுருக்காங்களோ, என்னென்ன இதெல்லாம் பண்ணியிருக்காங்களோ அது எல்லாமே கொண்டு அவங்க கொடுத்து இந்த தேரில் கட்டுவாங்க. இந்த பகுதி, அதாவது இந்த பேராவூரணி பகுதி மக்களுடைய ஒட்டுமொத்த கடைசி நம்பிக்கை அப்படிங்கிறது என்றைக்குமே இந்த நீலகண்ட விநாயகர் தான். பால்குடம், காவடி இந்த மாதிரி எடுத்துகிட்டு போகிற பக்தர்களுக்கு கால் சுடாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி லாரிகளில் வச்சு தண்ணீர் அன்னைக்கு பேராவூரில் இருக்க எல்லா சாலைகள்லையுமே இந்த மாதிரி தண்ணீர் தெளிக்கப்படும். காலையிலே இந்த ப்ராசஸ் எல்லாமே போயிட்டு இருக்கிறதுக்கு உள்ள சாயங்காலம் தேர் ரெடியாக ஆரம்பிச்சிடும். 5 மணி போல் தேர் இழுக்கவும் செஞ்சுருவாங்க. ஒரு பக்கம் தேர் எல்லாமே கட்டி முடிச்சு ரெடி ஆகிடுச்சு. இங்கே மூலவர் விநாயகர் அப்படின்னாலும் உற்சவர் இங்கே முருகன் தான். அதனால் முருகன் தான் தேரில் பவானி வருவார் எப்போவுமே.
गणपति 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 गणपति